சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உடனே அப்டேட்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு சமையலறை. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது சில்லி சிக்கன். அதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கிலோ சிக்கன் நல்லா சதி உள்ளதை எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா தாளிக்கிறதுக்கு 2 கொத்து கருவேப்பிலை, பாதி கேப்சிகத்தை பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதேமாரி பாதி வெங்காயத்தை இதேமாரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எதுக்குன்னா சில்லி சிக்கன் செஞ்சு முடிச்சு லாஸ்ட்டாக இதை போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்காக. வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பில் பேன் வச்சுட்டு பேன் ஹீட் ஆனதும் இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணிக்கிற வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். மேலே உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விடுங்க. இப்போ இதில் தக்காளி சேர்த்துருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் மூடி வைக்கலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விடுங்க. தண்ணி ஓரளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதில் எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் உள்ள சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் உள்ள சேர்த்துட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ இதை மூடி வச்சு அது தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா வேக விடலாம். முதல்ல கிண்டி விட்டுக்குங்க. திரும்பவும் மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. தண்ணியில் சுண்டி சிக்கனுக்கு நல்லா வெந்துடுச்சு. இதில் லாஸ்ட்டாக அரை முடி லெமன் பிழிஞ்சு விட்டுக்குங்க. பிழிஞ்சு விட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடைசியாக இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம், வெங்காயத்தோடு சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான, ரொம்ப அருமையான, ரொம்ப ஸ்பைசியான சில்லி சிக்கன் ரொம்பவே அற்புதமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்திருக்குங்கிறதே எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சமையலறை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அப்படியே உடனுக்குடன் அப்டேட்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதேமாரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.